கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலும் எனக்கு இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நாளிலும் அ இந்த மெசேஜோட தலைப்பு வந்து வீண் சிந்தனை. வேனிட்டி இன் மைண்ட் ஆர் வேனிட்டி இன் தாட்ஸ். இந்த மெசேஜ் வந்து ஆ எபேசியர் 4:17 என்ற வசனத்தின் கீழ அந்த வசனத்த நான் வாசிக்கிறேன். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமலிருங்கள். அப்போ இந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து வீணான சிந்தையில வந்து நம்ம நடக்கக்கூடாது. புறஜாதிகள் வந்து வீணான சிந்தையில நடக்குறாங்க. ஆ நடக்கிறது போல நாமளும் நடக்கக்கூடாது என்று சொல்லி நமக்கு வந்து இந்த வசனத்துல வந்து வெளிப்படுத்துறாரு. இப்போ வீணான சிந்தை அப்படி என்று நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அ என்ன சொல்றது? தேவையில்லாத ஒரு நினைவுகள், அன்வான்டட் தாட்ஸ் நமக்கு தேவையே இல்ல, தேவையற்ற நினைவுகள். அது எப்ப நமக்கு வரும்? நம்ம தனிமையில இருக்கும்பொழுது நமக்கு தேவையில்லாத நினைவுகள் வந்து நம்மள ஆட்கொள்ளும். சில நேரத்துல நம்ம வந்து மன கஷ்டத்துல இருக்கும்போது, யாரு நம்மள மன கஷ்டப்படுத்துனாங்களோ, அவங்கள குறித்துதான நினைவுகள். சில நேரம் நமக்கு வந்து அ அ நம்ப வந்து மத்தவங்க மேல நமக்கு பொறாம இருந்ததுன்னா, அ அவ் நம்ம மத்தவங்கள மத்த மேல பொறாமப்படுறோமோ, இல்லைன்னா நமக்கு பெருமை நமக்குள்ள இருக்கும்பொழுது, நம்மள நினைச்சு நம்ம தனிமையா, பெருமையா நினைச்சுக்கிறது. இது மாரி ஒரு வசனத்துல இருக்கிற நம்முடைய இருதயத்துல வந்து பொல்லாத சிந்தனைகள் எழும்பும். நம்முடைய இருதயத்துல வந்து பெருமைகள், பொறாமைகள், அப்புறமா வந்து விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அப்புறம் இப்படிப்பட்டதான எல்லா காரியங்களும் நம்முடைய இருதயத்துல இருக்கிறது. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட சிந்தனைகள நம்ம வந்து சிந்தித்து கொண்டிருப்போம். எல்லாருமே அப்படி சிந்தித்து கொண்டிருக்கலனாலும், அநேகர் வந்து கட்டாயமா ஆ 99% இந்த மாதிரியான ஒரு வீணான சிந்தனையில கட்டாயமா இருப்பாங்க. எப்படின்னு சொன்னான்னா, ஒண்ணு இந்த டிப்ரஷன் வர்றதுலாம் கூட இதோடைய ரூட் காஸ் தான். நம்மள ஒருத்தவங்க கஷ்டப்படுத்திட்டாங்களே, அவங்க நம்மள அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அந்த காரியத்த குறிச்சு யோசிச்சு நம்ம மென்டலி டிப்ரஸ்ட் ஆயிறது கூட இந்த வீணான சிந்தைகள குறித்து. அது சில காரியங்கள் நிஜமாலுமே நடந்த காரியங்களா கூட இருக்கலாம். இல்லன்னா சில காரியங்கள் நடக்காத காரியத்த நாமளே நெனச்சு, இது இப்படி இருக்குமோ, இதனால இந்த காரியம் இப்படி ஆயிருக்குமோ என்று நம்மள நெனச்சு நம்ப வந்து இல்லாத ஒரு காரியத்த வீணான ஒரு காரியத்த நெனச்சு, நம்மளே கற்பனை பண்ணி, அது நிஜமா கூட நம்ப வாழ்க்கையில நெனைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சில ஆட்கள் கூட இருக்கிறாங்க. இந்த மாதிரி அ அ இது வந்து ஒரு ஆக்சுவலா வீணான சிந்தனைன்றது, அ சில பேர் டிப்ரஸ்டு ஆயிருக்கிற பிள்ளைங்களோ, இல்லன்னா சில பேர் வந்து ரொம்ப அளவா டேஞ்சரஸா அந்த அளவுக்கு கொண்டு போமாட்டாங்க. ஆனா, சில பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, பாவமா இந்த சிந்தனையே வந்து ஒரு பாவத்தை தூண்டக்கூடிய ஒரு அ காரணமாவே மாறிடும். ஏன்னா, நம்ம மைண்ட்ல சிந்திக்கிறோமோ, அது கொஞ்ச நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட இருதயத்திற்கு போக ஆரம்பிக்கும். இது நம்ம மனுஷனுடைய இருதயத்துல போகும்போது, அது வந்து ஒரு பாவமா மாறி அது தீட்டுப்படுத்தப்படும். எப்படின்னு சொன்னோம்னா, நம்ம இப்ப வந்து நம்ம வந்து தவறு எதுவும் செய்திருக்க மாட்டோம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் நான் படிச்சேன். 2 துறவிகள் இருக்கிறாங்க. அந்த 2 துறவிகள் வந்து எப்படின்னா, அவங்க வந்து அ அ என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு எந்த ஒரு பாவமும் செய்யாத ஒரு 2 துறவிகள் அப்படி வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க அந்த 2 பேர் வந்து என்ன பண்றாங்க, போயிட்டே இருக்கும்போது ஒரு கிணத்துல வந்து ஏதோ ஒரு பெண் வந்து தவறி கீழ அந்த கிணத்துல விழுந்துடுறா. அப்ப இந்த ஒரு துறவி வந்து பார்த்துட்டு, "ஐயோ! இந்த பெண்ண நான் தொட்டனா அது எனக்கு தீட்டா போயிரும். அதனால நான் அந்த பெண்ண தொடக்கூட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்ப அவருக்கு கூட வர ஒரு துறவி என்ன பண்றாரு, எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ண தூக்கி வெளியில விட்டுட்டு இவர் பின்னாடியே வந்துடுறாரு.
கொஞ்சம் தூரம் போன பிறகு, அந்த முன்னாடி போன அந்த துறவி, அதாவது அந்த பெண்ண காப்பாத்தாத அந்த துறவி வந்து, அந்த பின்னாடி வர காப்பாத்துன துறவிய பார்த்துட்டு, நீ அ ஐயரே, அதான் அவர கூப்ட்டு, அவர ஃப்ரெண்ட கூப்பிடுற விதமா கூப்ட்டு, அந்த பெண்ண தொட்டு தூக்கும்போது உங்களுக்கு உணர்வு எப்படி இருந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். அப்ப வந்து இவர் 2வது உள்ளவர் சொல்றாரு, "நீர் வந்து இந்த நேரம் வரைக்கும் அந்த நெனப்பு வச்சிருக்கிறீரா? நான் எப்போ அந்த பெண்ண தூக்கி விட்டுட்டேனோ, அப்பயே நான் மறந்துட்டேன். அப்ப நீர் தான் இப்ப தீட்டுள்ளவரா மாறிட்டீரு." அப்படின்ட்டு இவர் 2வது வந்தவர் சொன்னாராம். இது மாதிரி வந்து ஒரு நம்ப வந்து நெறைய பேர பார்ப்போம். நெறைய பேர் வெளியரங்கமான பாவங்கள்ல வந்து பார்க்கும்போது, கொலை செய்றது, அதுக்கப்புறமா வந்து குடிக்கிறது, அதுக்கப்புறமா வந்து திருடுறது, அப்புறமா வந்து அ மனைவிய அடிக்கிறது, கெட்ட வார்த்தைகள் பேசுறது, அப்புறமா வந்து இது மாதிரி வெளியரங்கமான அநேக பாவங்கள வந்து செய்றவங்கள நம்ம பார்த்துருப்போம். ஆனா, நம்மளுடைய சிந்தனையில நம்ம என்ன நெனைக்கிறோம், நம்மளுடைய மனசுல அத குறிச்சு நம்ம என்ன யோசிக்கிறோன்றது வந்து வெளியில தெரிய போகுறதே கிடையாது. இது வந்து ஒரு நம்ப விபச்சாரம் அப்படின்னு சொன்னா, ஒரு வெளியரங்கமா செய்ற பாவம் தான் விபச்சாரம் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா, ஆண்டவருடைய வேத வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் அவளுடைய தப்பு செஞ்சது போல அ ஆயிற்று அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நம்முடைய சிந்தனைகளையும், நம்ம அந்த காரியத்த பத்தி யோசிக்கும்போது, அந்த யோசனைகள் அப்படியே நம்மளுடைய இருதயத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. நம்ம வெளியரங்கமா பார்க்கும்போதோ, இந்த சிஸ்டரா, இந்த பிரதரா, அவங்க வந்து நல்லவங்க தான்ப்பா அப்படின்னு நம்ம வெளியரங்கமா நம்ம நினைச்சாலும், இருக்கிறார் அவருடைய இருதயத்துல வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தூரத்துல இருந்து நம்மளுடைய இருதயத்தின் யோசனைகள், நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் அறிகிற தேவனாய் இருக்கிறார். அதனால நம்ம வெளியரங்கமா நம்ம பரிசுத்தமா இருக்கிற போல நம்ம வெளியில நம்ம காண்பித்தாலும், நம்மளுடைய சிந்தனைகளையும், நம்முடைய இருதயத்தின் யோசனைகளையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் இருக்கிறார். அவர் நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம ஜெபிக்க வர்றதுக்கு முன்னாடியே, நம்ம முழங்கால் படியிறதுக்கு முன்னாடியே அவர என்னதுக்காக ஜெபிக்கிறோம், என்னதுக்காக நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்க வந்திருக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். அதனால நம்மளுடைய வீணான சிந்தனைகள், அந்த அந்த எண்ணத்த வந்து நம்ம வளர விடாம இருக்கணும். இது விபச்சாரத்துல மாத்திரம் இப்படித்தானா? நம்ம இந்த கசப்புகள் கூட. நமக்கு சில பேர் மேல ரொம்ப மனசு கஷ்டம் இருக்கும். சிஸ்டர், நமக்கு இந்த விரோதமா நெறைய சைட்ல சிக்னல் ப்ராப்ளமா கஷ்டம் இருக்கு. விட்டு விட்டு கொஞ்சம் கேக்குதுங்களா? சிக்னல் கேக்குதுங்களா? ப்ராப்ளம் போல உங்க சைட் கொஞ்சம். இல்ல சிஸ்டர் நடுவுல விட்டு விட்டு கேக்குதுங்களா? பேசுறீங்களா? கேக்குதுங்களா சிஸ்டர்? ஆ, ஆ. ஓகே, ஓகே. கன்டின்யூ பண்ணுங்க. ஓகே. ஆ நம் அ இந்த விபச்சாரம் மாத்திரம் தான் பாவம் அப்படின்ட்டு நம்ம நெனைக்கிறது இல்லாம, மற்றவர்கள் மேல நமக்கு கொண்டிருக்கிற அந்த சிறு கசப்புகள், அதாவது நமக்கு விரோதமாய் மனுஷர்கள் நமக்கு செய்கிற துரோகங்கள், நம்ம வந்து எந்த தவறும் செய்திருக்க மாட்டோம். ஆனா நம்ம மேல வந்து அநியாயமாய் சுமத்தப்படுகிற பழிகள். நம்ம மேல வந்து அநியாயமா ஏதாச்சும் காரியங்கள செய்யும்போது, நம்ம மனசு கேட்காது இல்லைங்களா? நமக்கு வந்து அவங்க மேல மனசு கஷ்டங்கள் வரதான் செய்யும். அத நம்ப வந்து ஆண்டவர்கிட்ட அத ஜெபித்து தான் நம்ப அத வந்து விட முடியுமே தவிர, அ வேற யாராலும் நிச்சயமா கஷ்டம். அத விடுறது ரொம்ப கஷ்டம் தான். அந்த மாதிரி நேரத்துல நமக்கு உதவி செய்ய வல்லவர் வந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தான். அவரால தான் நம்மள வந்து அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அவங்கள அந்த மாரி காரியங்கள மன்னிக்க வைக்க அவரால மட்டும் தான் முடியும். அப்படி நம்ம அவங்கள மன்னிக்காத பட்சத்துல, அந்த காரியங்கள் நம்மளுடைய இருதயத்துல போயி, அது பெரிய பகையா மாறிடும். சில வருஷங்கள் நம்ம அவங்கள மன்னிக்காம இருந்தோமானா, அது வந்து பெரிய வேர் வேர் விட்டு எப்படியோ ஒரு சின்ன செடி பெரிய மரமா வளர்ந்து, அதோட வேர் வந்து எப்படி பற்றி பெரிய ஒரு மரமா ஆகுறதற்கு அந்த ரூட் வந்து அந்த கிரவுண்ட்ல அந்த அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகி, அந்த மரத்த வந்து ஒரு கிரிப்னஸ் குடுக்குதோ, அதே போல நம்மளுடைய
மனதிலும் அந்த கசப்பு என்கிற அந்த வைராக்கியம் என்கிற அந்த கசப்பு, அவங்கள பற்றினதான கசப்பு நம்முடைய மனதுல பெரிய அளவுல வந்து பாதிப்ப உண்டு பண்ணும். அத கடைசியில ரொம்ப கஷ்டம் அத எடுத்து போடுறது. ஸோ இப்படிப்பட்டதான இதே போல பெருமை, அப்புறமா வந்து பொறாமை, இது எல்லாம் பொறாமை பார்த்தோன்னா, எலும்புருக்கின்னு சொல்லப்படுது வேத வசனத்துல. அது மாதிரி பெருமைப்படுகிறவங்க வந்து கர்த்தருக்கு விரோதமா அ செய்ற கர்த்தருக்கு விரோதமா பண்றது. அதாவது பெருமையாக பேசுகிறவன் அ கர்த்தருக்கு வந்து என்ன சொல்றது, முதலா அவர் தான் வந்து நெ அவர வந்து எதிர்த்து நிற்பார்ன்னு கூட சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாமே சுபாவங்களா இருந்தாலுமே, நம்ம இப்படிப்பட்ட எண்ணங்கள நம்ம செஞ்சுட்டு இருப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா, தங்கள குறிச்சே ரொம்ப பெருமையா யோசிச்சுப்பாங்க. நல்லா தான் இருப்பாங்க. பட் ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா, தானா அவங்கள குறிச்சு யோசிச்சு, பாத்தியா? என்ன பாத்தியா? நான் நான் எப்படி பேசினேன் பாத்தியா? என்ன மாதிரி யாராவது பேச முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கள குறிச்சே யோசிச்சு யோசிச்சு வச்சிருப்பாங்க. சும்மா இருக்கும்போதே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இது மாதிரி இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வயதானவங்கள முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 1000 பிரச்சனை இருக்கிறதுனால, அ ப வயதானவங்க கூட இல்ல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள வந்து அவங்களால சீக்கிரமா மறக்க முடியாது. இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை அவங்கள சுற்றி பிரச்சனைகள் ஓடின்ட்டு இருக்கிறதுனால அவங்க வேலை செய்யும்போது கூட அவங்க மனசுல என்னடா இது இந்த பிரச்சனை இப்படி இருக்கே, அந்த பிரச்சனை இருக்கே, இப்படி இருக்கே. இது எல்லாத்துக்குமே தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தான். அவரால மாத்திரம் தான் நம்மளுடைய சிந்தனைகள இப்படிப்பட்டதான காரியங்கள நம்ம யோசிப்போம். நிச்சயமா நம்ம யோசிக்காம இருக்க முடியாது. ஆனாலும் அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது, நம்ப அது கொஞ்ச நேரத்துல நம்ம அந்த ஆண்டவருடைய வசனத்தினால் நம்ம நிரப்பும்போது, அதுலேருந்து கர்த்தர் தான் நம்மளுக்கு விடுதலை குடுக்க வல்லவரா இருக்கிறார். ஸோ இப்ப வந்து இந்த மாதிரியான பொல்லாத சிந்தனைகள், நம்மளோட வீணான சிந்தனைகள் நம்ம மைண்ட்ல இருக்கிறதும்போது, அது நம்மளுடைய ஹார்ட்ல அதாவது நம்முடைய இருதயத்துல போய் அது தீட்டுப்படுத்தி, நம்மளுடைய இருதயத்த பொல்லாததாக மாற்றுது. நல்லா இருக்கக்கூடிய இருதயத்த பொல்லாத இருதயமா மாற்றிடுது. இந்த இந்த காரியங்கள யோசிக்கும்போது, சில வசனங்கள எடுக்கும் பொழுது, இந்த வீண் சிந்தனைகளே நான் ஒரு டிசீஸா போல கன்சிடர் பண்றேன். ஒரு நோய் இருந்ததுன்னா, அந்த நோய்க்கு வந்து காசஸ் என்ன காசஸ்? அது வந்து எப்படி அத வந்து நம்ப வந்து கண் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அத எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நோயின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த இப்போ ஜுரம் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு நம்ப எதனால அந்த ஜுரம் வருது? ஏன் எதனால வந்திருக்குது? அதற்கு நம்ப என்ன ட்ரீட்மெண்ட் குடுக்கலாம்? அப்படின்றது போல நான் சும்மா இத பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு. இப்ப வந்து இந்த வீணான சிந்தனை இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து அதோட ஏன் அது வீணான சிந்தனை நமக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். 1008 ப்ராப்ளம் இருந்தாலும், ஆண்டவருடைய வசனத்துல குடுத்திருக்கிற காசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வசனத்த சொல்றேன். அவர்கள் அம் இந்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னா, ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, அவர்கள் தேவனை அறிந்தும், அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும், ஸ்தோத்தரியாமலும் இருந்து, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அப்போ ஆண்டவர் நம்மள படைத்தது, ஆண்டவர் நம்மள வந்து சிருஷ்டித்து இந்த பூமியில வச்சு நம்ம அவர துதிக்கிறதற்கும், நம்ம பூமிய பண்படுத்த அ அதை வந்து ப பயன்படுத்த வைத்தாரு. நம்ம காலப்போக்குல நம்ம வந்து என்ன பண்ணிட்டோமா, ஆண்டவர மறந்து போயிட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ரோமர் 1ஆம் 22ஆம் அதிகாரத்துல, ம மனுஷர்கள் தேவன அறிந்திருக்கிறாங்க இப்ப. இப்ப இருக்கிற காலகட்டத்துல தேவனை அறிந்திருந்தும், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல், நம்ம ஆண்டவர தேவன் என்று அறிஞ்சிருந்தோம். நம்ம என்ன பண்ண மாட்றோம்? தேவன மகிமைப்படுத்த மாட்றோம். நம்ம அவர ஸ்தோத்தரிக்க மாட்றோம். நம்மளோட இதெல்லாம் செய்யாம, நம்மளோட சிந்தனையிலே நம்ம வீணான சிந்தனைகள நாமளே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்ம வீணான சிந்தனைகள சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுதே, நம்மளுடைய இருதயம் எப்படி ஆயிடுதுன்னா, உணர்வில்லாத இருதயமாக மாறிடுது. நம்மளுடைய ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் ஆனதில்ல. நம்முடைய பாடி பார்ட்ஸே எல்லாமே சென்சிட்டிவ். நமக்கு வந்து ஹீட் பட்டுச்சுன்னா, நமக்கு வந்து உடனே நம்மளோட பிரெயினுக்கு சொல்லுது, ஏதோ சம்திங் நமக்கு வந்து ஆபத்தாயிருக்குன்னு உடனே பிரெயின் சிக்னல் அனுப்பிச்சு நமக்கு
அந்த ஹீட்ல இருந்து தூரம் போக வைக்குது. அங்க சென்சிட்டிவா இருக்கிறதுனால தான் நம்ம அப்படி பண்றோம். இப்போ ஒரு உணர்வே இல்லாதவங்க கோமா ஸ்டேஜ்ல அந்த மாரிலாம் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஒரு உணர்வுமே இருக்காது. அதுபோல தான் நாம வந்து தேவன மகிமைப்படுத்தாம, தேவன ஸ்தோத்தரியாம நம்ம இருந்தோம் சொன்னோம்னா, நம்மளுடைய சிந்தனை வந்து வீணாய் போய்விடும். நம் அ நம்மளுடைய சிந்தனை வீணான சிந்தனைகளால் நிரப்பப்படும். வீணான சிந்தனைகள்னு சொன்னா எல்லா விதமான சிந்தனைகளும் தான். நம்முடைய சிந்தனைகள் வீணாக சிந் அ அ வீணாக வந்து வீணான சிந்தனைகளால் நிரப்பப்பட்டு, நம்மளுடைய இருதயமே உணர்வில்லாத இருதயமாய் மாறிடும். நம்முடைய இருதயம் உணர்வில்லாத இருதயமா மாறிட்ட பிறகு, அந்த நம்ம தப்பு பண்ணாலும் நமக்கு வந்து என்ன இருக்காது? உணர்வே இருக்காது. ஃபர்ஸ்ட்டு ஒரு பீடி பிடிக்கிறவங்களோ, ஒரு சிகரெட் பிடிக்கிறவங்களோ, ஃபர்ஸ்ட்டு பிடிக்கும்போது பயந்து பயந்து பிடிப்பாங்க. அ இது வந்து நெறைய பேர் சொல்றத நம்ம கேள்விப்பட்டுருப்போம். பயந்து பயந்து பிடிப்பாங்க. யாருக்கும் தெரியாம பிடிப்பாங்க. இது எப்படிடா இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலான்னு கூட சில பேர் செக் பண்ணுவாங்க. ஆனா, ஒரு 1 டைமோ, 2 டைம், 3 டைம் பிடிச்சோனே அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துரும். அதனால என்ன பண்ணுவாங்க, யாராவது பார்த்தா கூட கொஞ்சம் தைரியம் வரும். இதே இன்னும் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆயிடும் தெரியுங்களா? எல்லார் முன்னாடியும் தைரியமா பிடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பயமே போயிடும். அந்த உணர்வே இருக்காது. ஐயோ! அவங்க பார்க்குறாங்களே, நீங்க பார்க்குறாங்களே அப்படின்ற உணர்வே இருக்காம, அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க எப்ப நினைக்கிறாங்களோ அப்ப பிடிப்பாங்க. எந்த நேரத்துல ராத்திரி, பகல் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு உணர்வே அந்த அந்த பயம்ன்ற உணர்வே இல்லாம போயிரும். அது வந்து எங்க வந்ததுன்னா, இருதயத்துக்கே வந்துரும். உணர்வு இருதயத்துல இல்லன்னு சொன்னா, எல்லா விதமான பாவத்தையும் செய்வதற்கு அது ஒரு வழிவாசல திறந்துரும். ஸோ இந்த வ இ இதுதான் ஒரு காஸா இருக்குது. நம்ம உணர்வில்லாம இருதயம் வந்து நம்மள இருளடைந்து போயிடும். இருள் அடைந்து போயிடுச்சுன்னா, அப்ப இட் பிகம்ஸ் டார்க்னஸ். டார்க் அப்படின்னா எல்லா விதமான பாவங்களும் நம்முடைய இருதயத்துக்குள்ள ஊறுறதுக்கு இது வந்து ஒரு வழிவகுக்குது. ஸோ இப்படிப்பட்டதான காரியத்திலிருந்து நம்ம இப்படி அ இதுக்கு வந்து டெஸ்ட் பண்றதுன்னு பார்த்தோம்னா, இப்ப டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். யார் டெஸ்ட் பண்ணுவா தெரியுங்களா இத? ஆண்டவர் தான் நமக்கு டெஸ்ட் பண்ணி நமக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு வசனத்த சொல்றேன். சங்கீதம் 139, 23. தேவனே என்னை ஆராய்ந்து சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஸோ நம்மள வந்து டெஸ்ட் பண்றவரு. இப்ப நான் வீணான சிந்தனையில இருக்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு ஆண்டவரோட வசனத்த எடுத்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொன்னேன்னா, சில பேர் என்ன நினைப்பீங்க, "ஓ! சிஸ்டர் ரொம்ப நல்லவங்கப்பா. அவங்க நல்லா அ அவங்க சில டைம் பிரேயர் பண்றாங்க. அவங்க நல்லா பேசுறாங்க. ஓ! நல்லவங்கன்ட்டு." பட் ஆனா, என்னுடைய சிந்தனைகளை குறித்து என்ன டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அ ஆண்டவர் வந்து ஆண்டவர் மட்டும் தான் என்ன வந்து டெஸ்ட் பண்ண முடியும். ஒன்லி ஹி கேன் செக் மீ. நான் வெளியில வேற விதத்துல பேசலாம். பட் ஆனா என்ன வந்து என்னைய என்னைய வந்து அ அறிகிற தேவன் வந்து யாருன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதுதான் தேவனே என்னை ஆராய்ந்து என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும். நான் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்துக்கணும். என்ன சிந்திக்கிறேன் என்பதை நீங்க என்ன சோதித்து அறிங்க ஆண்டவரே! என்னுடைய இருதயத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஒருவர் தான் டெஸ்டர். அவர் தான் வந்து நம்மள வந்து டெஸ்ட் பண்ணி நம்மள செக் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் என்னன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சங்கீதம் 119, 13. அந்த வசனத்துல இது எல்லாருக்குமே தெரிந்த வசனமா இருக்கும். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து, உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். இப்போ வீணான சிந்தனைகள் வருது. நம்ம அத வந்து தவிர்க்க முடியாது. சில சிந்தனைகள் வீணான சிந்தனைகளா இருந்தாலும், சிலது வந்து நம்மள வந்து என்ன சொல்றது? அம் நம்மள அறியாம நம்மளுடைய மன கஷ்டத்தின் வெளிப்பாடுகளால, நம்மள மற்றவர்கள் துன்பப்படுத்துகிற அ காரியத்தின் வெளிப்படையாக, இல்லன்னா நம்மளுக்கு சில நேரம் நமக்கு கடன் பிரச்சனைகள் ஜாஸ்தியா இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஆனாலும் அந்த மாதிரி சூழ்நிலைமைகளிலும் நம்மளுடைய சிந்தனைகள நம்ம ஆண்டவருடைய வசனத்த வைத்து நிரப்பும் பொழுதுதான், நமக்கு வந்து இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து விடுதலை செய்ய முடியும். சில பேர் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு அநேகர் செய்திருக்கிற அந்த ந என்ன சொல்றது? ஒரு தீங்கான காரியத்த நிமித்தம் எவ்ளோ டிப்ரஷனுக்குள்ள போய், அவங்களுடைய சரீரமே அவங்க லைஃபே வந்து வேற மாரி மாறி போயிடுது.
வேற மாறி அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. யோசிச்சு மென்டலி டிஸ்டர்ப் ஆயி, அவங்களால சில பேரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கூட அவஸ்தைப்படக்கூடிய சில சிச்சுவேஷனுக்கு இந்த வீண் சிந்தனைகள் கொண்டு போறது. ஸோ இந்த வீண் சிந்தனைகள்னு சொல்லும்போது நம்ம சும்மா அதுவா தேவையில்லாத நம்ம சிந்திக்கிறது சிந்தனை தான்ப்பா வீண் சிந்தனைன்னு மாத்திரம் நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா சிந்தனைகளே வந்து எல்லாமே தான க அ இன்டர் அ கலந்து இருக்கிறது. ஸோ நம்ப வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது, நம்ப வேதத்துல ஆண்டவருடைய வேத வசனத்துல நம்ம பிரியப்பட்டு, நம்ம இப்படிப்பட்டதான சிந்தனைகள் வருது. நமக்கு மேல இப்ப யாருக்காவது கசப்பு வருதா? நமக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களா? அந்த எண்ணம் வரும்போது நிச்சயமா நமக்குள்ள நானும் ரொம்ப சில விஷயங்கள்லாம் நான் அந்த மாதிரி அவஸ்தைப்பட்டுருக்கேன். தூக்கம் கூட வராது சில நேரத்துல. அ தூக்கமே வராது. அ அந்த நடு மிட் நைட் ஒரு 1 மணி, 2 மணிக்கு திடீர்னு முழிப்பு வருமா, எழுந்து உட்காந்துக்க வேண்டியதுதான். யோசனைகள் அப்படியே ரீல்ஸ் போற மாதிரியே இந்த அ 2000 ஸ்டார்ட்டிங்ல அதுக்கு முன்னாடி இருந்த கேசட்ல ரீல்ஸ் போகும் சுத்தும்ல அந்த டேப். அது மாதிரி பட்ட பகல் மாதிரி ஆயிட்டு அது பாட்டுன்னு இப்படி பண்ணிட்டாங்க நம்மள, அப்படி பண்ணிட்டாங்க நம்மளன்ட்டு நம்மளோட சிந்தனைகள்ல அந்த எண்ணங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படியே. அவங்க இப்படி சொன்னாங்க. நம்ம அப்படி சொல்லியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். நம்ப அவங்க அப்படி கேட்டாங்களே, நம்மளும் திரும்பி அப்படி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அப்படின்ற சிந்தனைகள்லாம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளால அத கண்ட்ரோலே பண்ண முடியாது. இதனால நமக்கு வந்து தூக்கம் கூட வரவே வராது. 5 மணி, 6 மணிக்கு மேல தான் தூக்கமே வரும். அதுவரைக்கும் தூக்கம் சுத்தமா வரவே வராது. இந்த மாதிரியான காரியங்கள நெறைய பேர் வந்து அதுவும் வயசானவங்கலாம் சொல்லணும் போனோம்னா ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. ஸோ இப்படி வர்ற நேரத்துல நம்மளுடைய சிந்தனைகள நம்ம வெறுத்து, தேவனுடைய வேதத்துல நம்ம பிரியப்படும் பொழுது, கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்போ நம்ம வந்து இத வந்து கண்டுக்கிடாம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா, அ நமக்கே தெரியும் டிப்ரஷன் ஆயிடுவோம். சில நேரத்துல மனசுல கசப்புகள் ஆயிடும். ஆனா இன்னொரு ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனம் என்னன்னு பார்த்தோம்னா, ப்ராவெர்ப்ஸ் 12:2 அது ப்ராவெர்ப்ஸ்ல போட்டிருக்கு. அ அந்த ப்ராவெர்ப்ஸ்ல என்ன போட்டிருக்குன்னா, துர்சிந்தனை அந்த துர்சிந்தனை வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆக்கினைக்கு உட்படுத்தும். நம்ம அந்த துர்சிந்தனை உள்ளவர்களா இருக்கும்பொழுது, நம்மள கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஆக்கினைக்குள்ளாக நம்மளை உட்படுத்துவார். அதாவது நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். துர்சிந்தனைகளை உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவார். அப்ப யார ஆக்கினைக்கு உட்படுத்துறது? ஆண்டவரே நம்மளை ஆக்கினைக்கு உட்படுத்திடுவார். எப்பொழுது நம்மளுடைய சிந்தனைகள் துர்சிந்தனைகளா இருக்கும் பொழுது, நம்மளை ஆண்டவரே வந்து என்ன பண்ணுவார்ன்னா, ஆக்கினைக்கு உட்படுத்துவார். ஸோ நம்ம வந்து ஆண்டவரால இப்படி வந்து ஆக்கினைக்கு உட்படுத்தப்படாமல் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவருடைய வசனத்தை பிடித்துக்கொண்டு இப்படிப்பட்டதான சிந்தனைகள் நமக்குள்ள வரும்பொழுது, அவைகள விட்டு, "ஆண்டவரே என்னை எப்படியாகலும் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விடுதலை செய்யுங்க." அப்படின்னு சொல்லிட்டு, நம்ப வந்து இத வந்து ஒரு சாதாரணமா எடுத்துக்கவே கூடாது. இது வந்து இவ்வளோ பெரிய நோயெல்லாம் கூட பார்த்துருக்கலாம். ஆனா இது நம்மள மைண்ட கரெக்ட் பண்ணிடும். நம்மளுடைய வெளியரங்கமா மனுஷங்கள வந்து பார்க்கும்போது நல்லா இருப்போம். ஆனா ஒருத்தவங்களுக்குள்ள போய் நம்ம பார்க்கும்போது, அவங்கள ஒரு அப்படியே ஒரு இது பண்ணி வச்சுரும். இந்த தாட்ஸ் அவங்கள ஒடுக்கிரும்னு சொல்லலாம். எல்லா விதத்திலயும் இது வந்து ஒரு மனுஷன வந்து எல்லா விதத்திலயும் எந்த அளவுக்கு அவங்கள கஷ்டப்படுத்த முடியுமோ, அந்த தாட்ஸ் அவங்கள அவ்ளோ படுத்திடும். ஸோ ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு நம்ம சிந்தனைகள வந்து அறிந்திருக்கிறவர் இயேசு கிறிஸ்து அப்படின்றத வந்து மத்தேயு 12:25ல பார்க்கலாம். லூக்கா 5:22, லூக்கா 6:8, லூக்கா 11:17 வசனங்கள பார்க்கும்போது, அங்க வசனம் எப்படி ஆரம்பிக்குது? இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து. இப்படி வந்து ஆண்டவர் வந்து நம்மளுடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறாருன்றதுக்கு உதாரத்துவமான வசனங்கள் இது. ஏசப்பா வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்துல அவர்கிட்ட பேச வந்த மக்கள் என்ன பேச வராங்க என்பதை அவர் அறிந்திருந்தார். அப்பதான் அதுல வசனத்துல இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர் அங்க பேச வரும்பொழுதே அவருடைய சிந்தனைகளை அறிகிறார். பரிசுத்த ஆவியானவரும் நம்மளோட சிந்தனைகள் அறிகிறார். அதற்கு உதாரணத்துவமா பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 10, 19 வசனத்துல பார்க்கும்போது, பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணிக் கொண்டிருக்கையில், ஆவியானவர்
இதோ 3 மனுஷரும் உன்னை தேடி வருகிறார்கள். அங்க வந்து பேதுரு வந்து ஒரு கனவு, அதாவது ஒரு ட்ரான்ஸ், அதாவது என்ன சொல்றது? ஒரு பகல்ல வந்து ஒரு திடீர்னு ஒரு தரிசனம் காண்றாரு. அந்த தரிசனத்த குறிச்சு அவர் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. என்னடா அது இப்படி ஒரு தரிசனமா இருக்கு. அ தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்களா இருக்கு. அத வந்து அடிச்சு சாப்பிட சொல்றாரே ஆண்டவர் அப்படின்ற போல அவரு அந்த 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 தரிசனத்த குறிச்சு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, பேதுரு சிந்தனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே, அவர் சிந்தனை பண்ணிட்டு இருக்கும்போதே ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட காரியத்த மனுஷர் வராங்க. நீ அத குறிச்சு ஏன் சிந்திக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் அவரோட பேசுற காரியத்த பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வந்து எல்லாவற்றையும் அறிந்தவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலத்துல அவர் கூட பேச வந்தவங்கள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் அறிந்த தேவனா இருக்கிறார். நம்ம அதனால ஆண்டவர்கிட்ட எதையும் மறைக்கவே முடியாது. மனுஷர்கள்கிட்ட நம்ம மறைத்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம மறைக்கவே முடியாது. இப்ப இதுல வந்து நம்ம ஒரு அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் மாரி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஆண்டவருடைய வேதத்துல பிரியமா இருக்கும்பொழுது, இந்த வீண் சிந்தனைகள நம்ம வெறுக்கிறோம்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த வேதத்துல பிரியப்படுகிறோம் அப்படின்ற பொழுது, சங்கீதம் 1வது அதிகாரத்துல உள்ள எல்லா வசனத்தினுடைய வர அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் நம்ம சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தருடைய வேதத்துக்கு பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு, அ அங்க நெறைய ஆசீர்வாதங்கள் குடுத்திருக்கு பார்த்தீங்களா? அவங்க இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப நம்மளோட வேத வசனத்த நம்ம இரவும் பகலும் அவரோட வேத வசனங்கள நம்ம தியானிக்கும் பொழுது, நமக்கு வந்து நம்ம பாக்கியவான்களாக ஆண்டவர் நம்மள மாற்றுவார். நம்ம என்னலாம் செய்றோமோ, அது எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்கச் செய்வார். ம். நம்ம வற்றாத நீரூற்றைப் போல நம்ம காணப்படுவோம். இடராத செவ்வையான பாதையில ஆண்டவர் நம்மள நடத்துவாரு. நம்ம வந்து அ கா நம்மளுடைய நம்மளோட வேர் வந்து தண்ணி போகிற இடத்துல நம்மளோட செடிய வந்து நம்மள வளர வைப்பார். இது போல நம்ம செய்ற எல்லா காரியமும் வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ப ஆண்டவருடைய வசனத்துல நம்ம நம்ம பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்பான வாழ்க்கையை தர வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம அ அ யோபு 17 11ல பார்த்தோம்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்ப வீணாக சிந்திக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த வீணான சிந்தனைலாம் அவர் அறிந்திருந்தாலும், அதெல்லாமே அம் ரோமர் 1:21ல அவர்கள் ஒரு நிமிஷம். 1 கொரிந்தியர் 3:29 20 வசனத்துல பார்க்கும்போது, ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. நம்ப ஞானிகள் வந்து பார்த்தோம்னா, நம்ம சயின்டிஸ்ட்லாம் பார்த்தோம்னா, ஞானிகள்னா அவங்க மட்டும் தான் இல்லன்னு இல்ல. நான் ஒரு சும்மா சொல்றேன். அவங்கலாம் வந்து எவ்வளவோ நன்மையான காரியங்களையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நெறைய விஷயங்கள் டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ்மென்ட் ஆயிருந்தாலும், நெறைய இது வந்து நமக்கு வந்து நெறைய டிமெரிட்ஸ் எல்லாம் குடுத்துருக்கு. சப்போஸ் பார்த்தோம்னா, நம்ம ஃபேக்டரிஸ்லேருந்து அவங்க வர கழிவுகள் எல்லாம் பார்த்தோம்னா, நமக்கு எவ்வளவோ பாதிப்புகள உண்டு பண்ணுது. இது இல்லாம பொதுவா நான் சொல்றேன். ஞானிகளோட சிந்தனைகளே வீணா இருக்குதுன்னு ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். சரிங்களா? அடுத்தது வந்து ஆ யோபுல பார்த்தோம்னா, 17, 11ல என் நாட்கள் போயிற்று. என் இருதயத்தில் எனக்கு உண்டாயிருந்த சிந்தனைகள் அற்றுப் போயிற்று. நம்ம என்னதான் யோசிச்சாலும், நம்ம என்னதான் பண்ணாலும் ஒரு நாள் நம்முடைய சிந்தனைகள்லாம் வீணா தான் போகும். நம்ம யோசிக்கிற காரியங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாம தான் போகும். அதுதான் வந்து கடைசியா நான் வந்து சொல்ல விரும்புகிறது. கர்த்தர் கர்த்தர் ஞானியோடைய அ அவங்களோட சிந்தனைகளே வீணென்று அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் அறிகிறார். ஞானிகள்லாம் அவங்க யோசிக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு முன்பா அது வந்து பைத்தியமா தான் தோணப்படுகிறது. நமக்குள்ள நமக்கு இப்படிப்பட்டதான சிந்தனைகள்லாம் வரும்போது, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வேத வசனங்கள் தான் நம்ம கையில கொடுக்கப்பட்ட வெளியேற பெற்ற ஒரு பொக்கிஷம். இந்த வார்த்தைகளையும், இந்த வசனங்களையும் நம்ம சிந்தித்துக் கொண்டு, ஆண்டவரிடத்துல நம்ம அவருடைய வசனங்களையும் நம்ம தியானிச்சு, அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் நம்மளுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லருந்து விடுதலை கிடைக்குமே ஒழிய, நம்ம வந்து என்னதான் நம்ம பண்ணாலும், நம்மளுக்கு அந்த டைம்ல வந்து நமக்கு வந்து ரெமெடி இருக்குமே ஒழிய, நமக்கு வந்து லாங் ஸ்ட்ரெச்ல பார்த்தோம்னா, நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு அ காரியமா தான் இந்த விஷயம் காணப்படும். எக்ஸாம்பிள் இதுல நம்ம பார்த்தோம்ன்னு பார்த்தோம்னா, வீணான சிந்தனைகள்ல யாரு
மூழ்குனாங்கன்னு பார்த்தோன்னா, நம்ம பைபிள்ல இல்ல இது. ஆனா நம்ப வந்து நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். பிதாவாகிய தேவன் அவரோட சிங்காசனத்துல பரலோகத்துல அவரோட சிங்காசனத்துல இருக்கும்போது, லூசிஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஞ்சல் வந்து, தன்னோட சிந்தனையில தான் நெனச்சான், நான் வந்து ஆண்டவர விட நான் மேல அவரோட சிங்காசனத்துல நான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட சிந்தனையில தான் நெனச்சான். அந்த பெருமையா நெனச்சான். ஆனா, அதனுடைய பலன் ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவன சபித்து அவன வந்து பூமியில தள்ளிட்டார். ஆனா, இத நம்ம இயேசு கிறிஸ்துவ எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்கன்னா, அவர் வாழ்ந்த அந்த 33 வருஷங்கள், அந்த ஊழியம் செய்த அந்த 3 1/2 வருஷங்கள்ல, ஒரு இடத்துல கூட அவர் வீணான சிந்தனைகளோ, ஏதாகிலும் செய்திருப்பாரா? இல்ல அவருடைய சிந்தனைகள் எல்லாம் எதுல இருந்தது? அவர் ஒரு நாள் பூரா எங்கெல்லாம் போறாரோ, அங்கெல்லாம் ஜனக்கூட்டங்கள் பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. அவருக்கு உட்கார நேரம் இல்ல. அவர் இளைப்பாற நேரம் இல்ல. அவர் வந்து சாப்பிட கூட அவருக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போட்டிருக்கோம். அப்ப வந்து அவங்க சீஷர்லாம் கேட்பாங்க, "ஆண்டவரே, ம் ம் நீங்க ஆண்டவர அவர இருக்கும்பொழுது போய் அவங்க ஆகாரம் வாங்கிட்டு வருவாங்க. அப்ப வந்து ஆண்டவரே சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது, நான் வந்து சாப்பிட்டுட்டேன்" அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. "எப்படி நீங்க சாப்பிட்டீங்க?" நீங்க அவர் சொல்லுவாரு, "கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது." அவர் எப்படி ஆண்டவரோட சித்தத்த செய்து முடிக்கலாம் அப்படின்றதிலேயே ஒரு நோக்கமா இருந்தார். நாம அவர போல வாழ முடியாது. ஆனாலும் அவரோட கிருபையை பெற்று கர்த்தருடைய வேத வசனத்தில நம்ம தியானமா இருக்கவும், நம் வீணான சிந்தனைகளை முடிந்த அளவுக்கு நம்ம நம்ம அவைகள அ வெறுத்து ஆண்டவர் நம்ம வெறுத்து அவருடைய வசனங்களிலே நம்மளை தியானிக்க வைக்கவும் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை எடுத்து சொ அ இந்த நேரம் வரைக்கும் சொல்ல கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி.